வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்டேட். நிஃப்டி 50 இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.56% அளவுக்கு வந்து அப்பா இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.3% அளவுக்கு வந்து அப்பா இருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 -0.69% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் -1.82% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் -1.89% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 பிளஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இது ரெண்டு மட்டும் தான் வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து போயிருக்குது. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதை தொடர்ந்து மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்து ஒரு ஹெவியான ஒரு டவுன்ஃபால் வந்து பாத்துக்குது. அரௌண்ட் 1.8% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ நேத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே நேற்று டவுன்ஃபால் வந்து பார்த்திருந்தது. ஸோ அதுல இருந்து நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 மட்டும் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல இன்னைக்கு வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து நேத்தோட டவுன்ஃபாலை தொடர்ந்து இன்னைக்குமே டவுன்ஃபால் தான் ஆயிருக்குது. ஸோ ஒரு 4 மந்த் முன்னாடி வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன் வந்து நடந்திருந்தது. ஸோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அடைஞ்ச கரெக்ஷன் அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்ல வந்து கரெக்ஷன் பெருசா ஆகல. அதாவது அந்த ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் வந்து ஒரு இயர் டைம் பீரியட்ல 30% இருந்து 60% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்திருந்தது. ஸோ அந்த ஏற்றத்துக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து அது கரெக்ஷன் ஆகல. ஸோ ஒரு 10% தான் கரெக்ஷன் ஆயிருந்தது. ஸோ இப்ப நடக்கக்கூடிய கரெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கான கரெக்ஷன் பார்க்கல. ஸ்மால் டவுன்ஃபால் தான் வந்து பார்த்துட்டு இருக்கு. பட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவியான டவுன்ஃபால் வந்து பார்த்துட்டு இருக்குது. ஒரு பெரிய அளவுக்கான கரெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% அளவுக்கான டவுன்ஃபால் வந்து பார்த்துருக்குது. பெரிய அளவுக்கான ரிட்டர்ன் வந்து கொடுக்கல. ஸோ இந்த டவுன்ஃபால்ங்கிறது தொடர்றதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாகவே மார்க்கெட்ல பார்க்கப்படுது. ஸோ செக்டார் அப்டேட்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிப்டி ரியாலிட்டி 2.17% அளவுக்கு வந்து அப்பா இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் பிளஸ் வந்து பினான்சியல் செக்டார்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிப்டி 50ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நிப்டி ஹெல்த் கேர் பிளஸ் வந்து நிப்டி ஃபார்மா வந்து இன்னைக்கு பெரிய அளவான டவுன்ஃபால் வந்து பார்த்துருக்குது. நிப்டி ஃபார்மா வந்து -2.33%, நிப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் -2.13% வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ நிப்டி 50யோட க்ளோசிங் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிப்டி 50 ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. கிராஜுவலா வந்து அப் ட்ரெண்டை கொடுத்து அரௌண்ட் ஒரு 245 பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து 23,137 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து போயிருந்தது. பட் இருந்தாலும் அடுத்து ஒரு நடந்த ஒரு செல் ஆஃபுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 128 பாயிண்ட் வந்து அப் ஆகி 22,957 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து நிப்டி 50 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மார்க்கெட்டோட அப்டேட் பார்க்கும்போது நிப்டி 50 இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 128 பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்குது. இதுக்கான மெயின் காரணம் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து அவங்களோட லிக்விடிட்டி மெஷர்ஸ்க்காக நிறைய வந்து மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பினான்சியல் செக்டர்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சர்ஜை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குது. ஸோ மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நிப்டி 50 இன்னைக்கு 22,957 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. சென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 535 பாயிண்ட் வந்து கெயின் ஆகி 75,901 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து இருக்குது. நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 2% அளவான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு மெயினான காரணம் பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் பிளஸ் வந்து ஐசிஐசி பேங்க்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு நோக்கி மூவ் ஆயிருக்குது. ஸோ ஆர்பிஐ மெஷர்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 கோடி அளவுக்கான ஒரு ஓப்பன் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஓஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, லிக்விடிஃபேஷனுக்காக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஷெடியூல் வந்து ஜனவரி 30 பிளஸ் வந்து பிப்ரவரி 13க்கு இடையில நடக்க போகுது. அதை தொடர்ந்து பிப்ரவரி 20லயுமே வந்து அது நடக்க போகுது. இந்த ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் செக்டர் வந்து இன்னைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் மூவ்மெண்ட்ல பார்க்கும்போது இன்னைக்கு சிப்லா, டாடா ஸ்டீல் இதெல்லாம் வந்து ஒரு 3% அளவுக்கான கெயின் வந்து பார்த்துருக்குது. நெட்வெப் டெக்னாலஜி வந்து ஒரு 10% அளவுக்கான வந்து டவுன்ஃபால் வந்து பார்த்துருக்குது. ஸோ இதுக்கான காரணமா பாத்தீங்க அப்படின்னா Q3 ரிசல்ட் வந்து ஒரு மிக்சடு பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்டா இருக்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த டவுன்ஃபாலும் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. 531 கோடி அளவுக்கான ஒரு ஆர்டர். ஸோ கரண்ட் பினான்சியல் இயர்ல இது வரைக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10,593 கோடி அளவுக்கான ஆர்டர்ஸ் வந்து இது வரைக்கும் புக் ஆயிருக்குது. ஸோ நியூ ஆர்டர்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அட்வான்ஸ் காம்போசைட் கமிஷனிங் சிஸ்டம் பிளஸ் வந்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஆக்டிவ் ரேடார் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மெயினான ஆர்டர் கிடைக்கக்கூடிய இடமா வந்திருக்கு. பினான்சியல் அவுட்லுக்னு பார்க்கும்போது
பெல் வந்து இது வரைக்கும் டோட்டலா இவங்க ரிசீவ் பண்ண ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எய்மான 25,000 கோடியில 50% அளவுக்கு இது வரைக்கும் வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னமும் வந்து இன்ஃப்ளோ வருங்கிற மாதிரி அனாலிஸ்ட்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு பெல் பாத்தீங்க அப்படின்னா 1.7% அளவுக்கு வந்து விழுந்திருக்குது. கரண்டா வந்து இது 258 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பீக்ல இருந்து 340 ரூபாயில இருந்து 20% அளவுக்கான கரெக்ஷன் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்குது. ஸோ அடுத்து சிஎன்ஜி கம்பெனிகள் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ அதுல வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து ஒரு நியூஸஸ் வரும், பாசிட்டிவான நியூஸஸ் வருங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜியோட எக்ஸஸ் டியூட்டிஸ்ங்கிறது கரண்டா வந்து 14.4% அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸஸ் டியூட்டினால வந்து அடிஷனலா ஒரு கிலோகிராமுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.5 ரூபீஸ் வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டியூட்டிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்புங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட விலை ஏற்றத்துக்கான ஒரு மிட்டிகேஷனா வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து இண்டஸ்ட்ரியல் கன்சர்னா பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸஸ் டியூட்டிங்கிறது வந்து அதிகமா இருக்கிற காரணத்தினால ஒரு காம்படேட்டிவ் என்வரான்மெண்ட் இல்லாம வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நெகட்டிவா வந்து இருக்குது. ஸோ காம்படேட்டிவா அவங்க வந்து பிரைசஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸஸ் டியூட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்குது. அதே மாதிரி சப்சிடரியை வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூஷன்ஸ் வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்சிடரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி பிளஸ் வந்து எல்பிஜி வெஹிக்கிள்ஸ்க்கும் சரி இல்ல அந்த சிலிண்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கெல்லாம் வந்து சப்சிடைஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. பிளஸ் வந்து ஜிஎஸ்டிலயுமே வந்து சில ரிடக்ஷன்ஸ் வந்து இருக்கணுங்கிற மாதிரியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஆட்டோ செக்டரும் பாத்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் கம்பெனிகள் எதிர்பார்க்குற மாதிரியே வந்து இந்த யூனியன் பட்ஜெட்ல வந்து இவங்க இவி வெஹிக்கிளுக்கான சப்சிடைஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க டைரக்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து இவி சப்ளை செயின்ஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து மார்க்கெட்ல வந்து 50ல இருந்து 60% அளவுக்கான அவங்களோட டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி டாக்ஸ் வந்து ரிஃபைனரிஸ் வந்து பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஆட்டோ செக்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% அளவுக்கான வந்து டாக்ஸஸ் வந்து போடுறாங்க. ஒரு கார் வந்து ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி சேல் ஆகுது அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3 லட்ச ரூபாங்கிறது டாக்ஸேஷனுக்கே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இது மூலமா வந்து கம்பெனிகளை வந்து ஒரு காம்படேட்டிவான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டை வச்சு ப்ராடக்ட் வந்து அவங்களால காசை வந்து அவங்களால செல் பண்ண முடியல. அதனால வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களோட எண்ணிக்கையும் வந்து குறையுது, நிறைய அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த டாக்ஸேஷன் வந்து ரிஃபைனரிஸ் வந்து கிடைக்கணும், கிடைச்சாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டாக்ஸேஷன் வந்து கம்மியாகிற ஒரு பட்சத்துல வந்து சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், கம்பெனிகளோட டேர்ன் ஓவரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டாக்ஸ் ரிஃபைனரிஸும் வந்து இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரூரல் க்ரோத் வந்து பூஸ்ட் பண்ற ஒரு முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியால விவசாயத்துக்கு வாங்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோட டாக்ஸேஷன்ஸ் வந்து அதுக்கான ஒரு சப்சிடைஸும் வந்து ஆட்டோ செக்டார் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியா க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும், பிளஸ் வந்து ஆட்டோ செக்டாரும் வந்து ஒரு க்ரோத்தை எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஸோ அடுத்து எல்என்டி லார்சன் அண்ட் டியூபர் இந்த கம்பெனில வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான கான்ட்ராக்ட் வந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. உஸ்பெகிஸ்தான் நாட்டில் வந்து முதல் ஏஐ என்ஹான்ஸ்டு சப்ஸ்டேஷன் டேட்டா சென்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மெகாவாட் கெப்பாசிட்டி பிளஸ் வந்து நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டரா வந்து இது இருக்க போகுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிஸ்ல ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை வந்து இன்டகிரேட் பண்ண போறாங்க. இசிபி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்என்டி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஐ கேப்பபிலிட்டி பிளஸ் ரொபஸ்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸுக்காக வந்து அவங்களோட இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இபிசி அப்படிம்பாங்க இதை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ண போறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் இம்பாக்ட்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது மூலமா வந்து ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான இன்வால்மெண்ட் வந்து இவங்க காட்ட போறாங்க அபுதாபில. அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டிலையும் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரினியூவபிள் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அவங்களோட அக்விசிஷன் மூலமா அவங்க 2030க்கான அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ல அவங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 12 கிகாவாட் இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி வந்து ஜூன் 2025க்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டா வந்து இருக்குது. ப்ரீவியஸா அந்த டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா 10 கிகாவாட் குளோபலா வந்து இருந்தது. 2030க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 20 கிகாவாட்டா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோக்கஸா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக் அக்விசிஷனா வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து அக்விசிஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ ரீசெண்டா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4296 மெகாவாட் ரினியூவல் பிளாட்ஃபார்ம் வந்து O2 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 125 மெகாவாட்டுக்கான ஹெட்ரோ குரூப்ட இருந்து அக்விசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அவங்க டோட்டலா வந்து 24.7 கிகாவாட் அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்து பூஸ்டா வந்து இருக்க போகுது. ஸ்டோரேஜ் எக்ஸ்பான்ஷனும் வந்து அவங்க பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 40 கிகாவாட் ஹவர்ஸ் பிளஸ் வந்து 5 கிகாவாட்டா வந்து 2030க்குள்ள வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான செலவுகள்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 1,15,000 கோடி அளவுக்கான எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வொலாட்டாலிட்டி வந்து இருக்குது. இன்னும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கான அந்த யூனியன் பட்ஜெட்டுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபியூ டேஸே வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அது ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு அப் ட்ரெண்டா தான் வந்து பார்க்கப்பட போகுது. அதுக்கான விஷயங்கள் வந்து தெளிவாகவே வந்து தெரியுது. பினான்சியல் செக்டர்ல வந்து நிறைய ஒரு ரிஃபைனரிஸ் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அதுல இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அந்த காரணத்தினால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் செக்டர்லாம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்குது. பட் அதை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுன் ட்ரெண்ட்லாம் வந்து போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்து எஃப்எம்சிஜிலாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கான அடியை வந்து பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ செக்டாரும் வந்து பெரிய அளவுக்கான அடியை பார்த்துட்டு இருக்குது. இன்னைக்கு மட்டும்தான் வந்து ஆட்டோ செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலுமே மற்ற மேஜரான பிளேயரா இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதுல கரெக்ஷன்ஸ் வந்து நடந்துருக்கு. கரெக்ஷன்ங்கிறது வந்து 30% அளவுக்கும் வந்து கரெக்ஷன் போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இப்ப நடக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் வந்து தொடர்ந்து அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்ல வந்து ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாவே வந்து இருக்குது. ஸோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய அளவுக்கான பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம பார்க்கும்போது ஒருவேளை ஒரு ஷார்ட் டேர்ம் உள்ள ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அமௌண்ட் வெளியே எடுக்கணும் எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நமக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்லோவா வந்து ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு டவுன்ஃபால்லையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த் ஆஃப்டர் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த அளவுக்கு டவுன் ஆனதோ அந்த அளவுக்கான ஒரு ரெக்கவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. நம்ம மார்க்கெட் வந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல வந்து இருக்குது. ஸோ அடுத்து சைடு வேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்குது. பெரிய அளவுக்கான ரெக்கவர் இல்லைனாலும் சைடு வேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சைடு வேஸே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ கவனமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.